அடடா, அத மறந்துட்டேனே! இந்த வார்த்தைய நாம எப்பவாவது சொல்லாம இருந்திருக்கோமா? இல்லனா செய்ய வேண்டிய வேலைங்க ஒரு பெரிய லிஸ்டா மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்து நம்மள அழுத்துற மாரி ஒரு ஃபீலிங். இது உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனை தான். இன்னைக்கு நாம பாக்க போறது, நம்ம வேலை செய்யற விதத்தையே மாத்தி போடக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ப்ரொடக்டிவிட்டி மெத்தட். அதுதான் கெட்டிங் திங்ஸ் டன். சுருக்கமா சொன்னா ஜிடிடி. ஒரு கடைய தாண்டி போனதுக்கு அப்புறம் தான் ஐயோ அங்க ஒரு முக்கியமான பொருள் வாங்கணுமே நமக்கு ஞாபகம் வரும் இல்லையா? ஏன் அப்படி? நம்ம மூளைங்கிறது ஒரு அற்புதமான ஒரு கருவிதான். ஆனா அது ஒரு ரிமைண்டர் ஆப் கிடையாது. அதோட வேலை புதுசு புதுசா யோசனைகளை உருவாக்குறது தான். யோசனைகளை பிடிச்சு வச்சுக்கிறது இல்ல. இதுதான் ஜிடிடியோட முதல் மற்றும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். இந்த கோட் எவ்ளோ ஆழமா இருக்கு பாருங்க. நம்மளோட டென்ஷனுக்கும் குழப்பத்துக்கும் காரணம் வெளியிலிருந்து வர வேலைங்க இல்லையாம். உண்மையான எதிரி யாருன்னா நம்ம மனசுக்குள்ளேயே ஒழுங்கில்லாம தேங்கி கிடக்கிற முடிக்கப்படாத வேலைகள் தான். நாளைக்கு பில் கட்டணும், அந்த ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணணும், இந்த மாதிரி சின்ன சின்ன எண்ணங்கள் நம்ம மனசோட பின்னணியில ஒரு பாட்டு மாதிரி ஓடிட்டே இருந்து நம்ம எனர்ஜிய மொத்தமா உறிஞ்சிடும். இன்னைக்கு நாம வாழ இந்த ஆல்வேஸ் ஆன் உலகத்துல நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம மூளை ரொம்பவே திணறி போயிருக்கு. மெயில்ஸ், வாட்ஸ்அப் மெசேஜஸ், மீட்டிங்ஸ்னு விடாம வந்துட்டே இருக்கிற தகவல்களால நம்ம கவனம் சிதறி போய் முக்கியமான வேலைகளை செய்ய முடியாம தவிக்கிறோம். சரி, ஜிடிடி தீர்க்க முயற்சி பண்ற இந்த முக்கியமான பிரச்சனையை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு காலத்துல வேலைனா அதுக்கு ஒரு தெளிவான ஆரம்பம், முடிவு இருந்துச்சு. ஒரு வயலை உழுது முடிச்சா வேலை முடிஞ்சது. ஒரு மிஷினை சரி பண்ணிட்டா அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு நம்ம செய்யற இந்த அறிவு சார்ந்த வேலைகளுக்கு அப்படி ஒரு எல்லையே இல்ல. ஒரு இமெயிலுக்கு பதில் சொன்னா அடுத்தது வந்து நிக்குது. ஒரு மீட்டிங் முடிஞ்சா இன்னொன்னு வரிசையில காத்துட்டு இருக்கு. இது ஒரு முடிவே இல்லாத நதி மாதிரி போயிட்டே இருக்கு. இங்க பாருங்க, இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. நம்ம மூளையோட இயற்கையான திறமைக்கும் நாம அது டெய்லி செய்ய சொல்ற வேலைக்கும் துளி கூட சம்பந்தமே இல்ல. நம்ம மூளைங்கிறது ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி. ஆனா நாம அதை என்னவா யூஸ் பண்றோம்? ஒரு சாதாரண ஸ்டிக்கி நோட் மாதிரி. இது ஒரு ஃபெராரி காரை வாங்கிட்டு சிட்டி டிராஃபிக்ல முதல் கியர்லயே ஓட்டுற மாதிரி இல்லையா? ஜிடிடில வர்ற ஒரு முக்கியமான வார்த்தை தான் இந்த ஓப்பன் லூப், அதாவது திறந்த சுழற்சி. அப்படின்னா என்ன? நீங்க முடிக்காம வச்சிருக்கிற ஒவ்வொரு சின்ன வேலையும் ஒரு ஓப்பன் லூப் தான். டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும், ஃப்ரெண்டுக்கு பர்த்டே விஷ் பண்ணணும், இது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய ப்ராஜெக்டா இருந்தாலும் சரி, முடிக்கப்படாத ஒவ்வொரு வேலையும் உங்க மனசோட ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு உங்க எனர்ஜிய மெதுவா குடிச்சுக்கிட்டே இருக்கும். சும்மா யோசிச்சு பாருங்களேன், உங்க மனசுல இப்போ எத்தனை ஓப்பன் லூப்ஸ் ஓடிட்டு இருக்குன்னு. அப்போ இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். நம்மளோட மன அழுத்தத்துக்கு காரணம் நம்ம கிட்ட இருக்கிற வேலைகளோட எண்ணிக்கை கிடையாது. நாம நமக்கே கொடுத்துக்கிட்ட வாக்குறுதிகளை நாமளே மீறும்போது வர ஒரு மனச்சுமை தான் காரணம். அப்படி நாம நமக்கே கொடுத்த வாக்க காப்பாத்தாதப்போ நம்ம மேலேயே நமக்கு இருக்கிற நம்பிக்கை குறையுது. அதுதான் கவலையா வெளியே வருது. ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, இதை நாம சரி பண்ண முடியும். சரி, இப்போ பிரச்சனை என்னன்னு நமக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு. இதுக்கு தீர்வு என்ன? ஜிடிடி நம்ம கண்ட்ரோல திரும்ப எடுக்கிறதுக்கு ரொம்ப தெளிவான, நடைமுறைக்கு ஏத்த ஒரு 5 படி செயல்முறைய நமக்கு கொடுக்குது. இதோ இந்த 5 படிகள் தான் ஜிடிடி சிஸ்டத்தோட அஸ்திவாரம். இது உங்க மனக்குழப்பத்தை எல்லாம் நீக்கி நீங்க என்ன செய்யணுங்கிற தெளிவு கொண்டு வரதுக்கான ஒரு பவர்ஃபுல்லான ரோட் மேப். சரி, இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் என்னன்னு ஒரு சின்ன உதாரணத்தோட சுருக்கமா பார்க்கலாம் வாங்க. உங்க மனசுல புதுசா ஒரு கார் வாங்கணும்னு ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கலாம். முதல்ல கேப்சர், அதாவது அந்த எண்ணத்தை உடனே ஒரு நோட் புக்ல எழுதி வைக்கிறது. ரெண்டாவது கிளாரிஃபை, இது ஒரு பெரிய ப்ராஜெக்டா இல்ல ஒரே ஒரு வேலைதானா உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கிறது. மூணாவது ஆர்கனைஸ், இதை உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் லிஸ்ட்ல சேர்க்கிறது. நாலாவது ரிஃப்ளெக்ட், வாரம் ஒரு முறை உங்க ப்ராஜெக்ட்ஸ் லிஸ்ட்டை எடுத்து பார்க்கறது. கடைசியா எங்கேஜ், சரி இதுக்கான அடுத்த ஸ்டெப் என்ன? ஆன்லைன்ல கார் பத்தி ரிசர்ச் பண்ணலான்னு முடிவு பண்ணி அதை செய்ய ஆரம்பிக்கிறது. சிம்பிள். இப்போ நாம ஜிடிடிக்குள்ள இருக்கிற ஒரு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பழக்கத்தை பத்தி பார்க்க போறோம். இது என்ன பண்ணும்னா, உங்க மனசுல இருக்கிற தெளிவில்லாத டென்ஷனை ரொம்ப தெளிவான செய்யக்கூடிய வேலைகளா மாத்திரும். இது ஒரு மேஜிக் மாதிரி வேலை செய்யும். ஜிடிடியை பொறுத்த வரைக்கும் ப்ராஜெக்ட்னா ஏதோ பெரிய கம்பெனி கோல்ஸ் மட்டும் கிடையாது. ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்டெப்ஸ் தேவைப்படுற எந்த ஒரு விஷயமோ ஒரு ப்ராஜெக்ட் தான். உதாரணமா கேரேஜை கிளீன் பண்றது, அல்லது ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்றது, ஏன் நைட் டின்னருக்கு என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறது கூட ஒரு சின்ன ப்ராஜெக்ட் தான். நாம கவலைப்படுற பெரும்பாலான விஷயங்கள் உண்மையில சிங்கிள் டாஸ்க் கிடையாது. அவை எல்லாமே ப்ராஜெக்ட்ஸ். இது எவ்வளவு பெரிய உண்மை தெரியுமா? நாம ஒரு வேலையை தள்ளி போடுறதுக்கு காரணம் சோம்பேறித்தனம் கிடையாது.
அதுக்கு அடுத்ததா உடனே செய்ய வேண்டிய அந்த ஒரு சின்ன வேலை என்னங்கிறதுல நமக்கு தெளிவில்லாதது தான் காரணம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தெளிவில்லைனா செயல் இல்ல. இந்த ஸ்லைட் இது ரொம்ப அழகா விளக்குது பாருங்க. கெராஜ க்ளீன் பண்ணுன்னு சொன்னா அது ஒரு பெரிய மலை மாதிரி தெரியும். ஆனா கெராஜ்ல இருக்கிற ஃப்ரிட்ஜ் பத்தி ஜான்க்கு கால் பண்ணுன்னு சொன்னா அது ரொம்ப சுலபமான உடனே செய்யக்கூடிய ஒரு வேலை. இந்த சின்ன மனமாற்றம் போதும், அந்த மலப்பு போய் வேலையை செய்யறதுக்கான ஒரு உந்துதல் உடனே வந்துடும். இப்போ உங்க மனசுல இருக்கிற ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கான அடுத்த சின்ன ஸ்டெப் என்னன்னு யோசிச்சு பாருங்களேன். சரி, இப்போ உங்க வேலைப்பளவ உடனே குறைக்கிற ஒரு சிம்பிளான ஆனா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஜிடிடி டெக்னிக்க பத்தி சொல்றேன். அதுதான் இந்த 2 மினிட் ரூல். ஒரு வேலைக்கான அடுத்த ஸ்டெப்பை 2 நிமிஷத்துக்குள்ள முடிக்க முடியுமா? அப்போ அதை அப்பவே செஞ்சுடுங்க. ஒரு இமெயிலுக்கு பதில் சொல்லணுமா? 2 நிமிஷமா? உடனே பண்ணிடுங்க. ஒரு ஃபோன் கால் பண்ணணுமா? உடனே பேசிடுங்க. இப்படி செய்யும்போது உங்க ஓப்பன் லூப்ஸ் உடனுக்குடனே க்ளோஸ் ஆகி உங்களுக்கு ஒரு பெரிய மன நிம்மதி கிடைக்கும். இந்த சின்ன பழக்கம் போக போக உங்க ப்ரொடக்டிவிட்டியில ஒரு பெரிய மாற்றத்தையே கொண்டு வரும். சரி, இதோட கடைசி இலக்கு என்னன்னு இப்ப பேசலாம். ஜிடிடிய நம்ம சரியா பின்பற்றும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? அதுதான் மன அழுத்தமில்லாத உற்பத்தி திறன்கிற ஒரு நிலை. உங்க மனசுல எந்த விதமான குழப்பமும் இல்லாம நீங்க செய்யற வேலையில மட்டும் முழுசா கவனம் செலுத்துற ஒரு நிலைய கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இந்த ரோயிங் அனாலஜி ஜிடிடியோட இறுதி இலக்கத்தை ரொம்ப அழகா சொல்லுது. இந்த நிலையத்தான் நீர் போன்ற மனம், அதாவது மைண்ட் லைக் வாட்டர்னு சொல்வாங்க. ஒரு அமைதியான குளத்துல ஒரு கல்ல போட்டா என்னாகும்? தண்ணி அதுக்கேத்த மாதிரி அசைஞ்சு கொடுத்துட்டு திரும்பவும் அமைதியாயிடும். அது மாதிரி நம்ம மனசும் எந்த சூழ்நிலை வந்தாலும் பதட்டப்படாம அதுக்கு தேவையான அளவு மட்டும் எதிர்வினையாற்றிட்டு திரும்பவும் தெரிவாயிடணும். ஒரு பிரச்சனை வந்தா அதை நினைச்சு கவலைப்படாம அதை சரி பண்றதுக்கு என்ன வழின்னு யோசிக்கணும். அப்போ இதோட நோக்கம் யோசிக்கிறத நிறுத்துறது கிடையாது. அதுக்கு பதிலா நம்மளோட சொந்த எண்ணங்களாலேயே நம்ம கவனம் சிதறாம பாத்துக்கிறது தான். இதனால நாம செய்யற வேலையில 100% கவனமா இருக்க முடியும். உதாரணத்துக்கு, நீங்க ஒரு முக்கியமான ரிப்போர்ட் எழுதிட்டு இருக்கும்போது சாயங்காலம் என்ன சமைக்கிறதுன்னு ஒரு யோசனை வருதுன்னு வச்சுக்கோங்க. அதை உங்க ஜிடிடி சிஸ்டம்ல டக்குன்னு நோட் பண்ணி வச்சுட்டு திரும்பவும் உங்க வேலையில முழுசா கவனம் செலுத்த முடியும். இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை முடிக்கிறேன். நீங்க செய்யாத வேலைகளை பத்தி கூட நல்ல விதமா நினைக்க முடிஞ்சா எப்படி இருக்கும்? இதுதான் ஜிடிடி கொடுக்கிற உண்மையான சுதந்திரம். உங்க சிஸ்டத்தை நீங்க முழுசா நம்பும்போது, இப்போதைக்கு இந்த வேலையை நான் செய்ய போறதுல நீங்க முடிவு பண்ண விஷயங்களை பத்தி எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம இருக்கலாம். அதுக்கு பதிலா நீங்க செய்ய தேர்ந்தெடுத்த வேலையில முழு மன அமைதியோட ஈடுபடலாம். இதுதான் உண்மையான கண்ட்ரோல். இதுதான் உண்மையான ஃப்ரீடம்.